அண்ணன் ஆயுள் ரமேஷ் அவர்களே, அண்ணன் பாபு அவர்களே, அண்ணன் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அஜித்குமார் அவர்களே, பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்வதற்காக ஒரு புதிய குடும்பமாக பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு கூட்டத்தில் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி, ஏன்னா விருந்து நம்ம விருந்து, நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வரத்தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக பொருட்படுத்தாம ஒரே குடும்பமாக இருக்கிற தொலைபேசியில் கூப்பிடல, கொஞ்சம் சொல்லாம போட்டுட்டாங்க, டக்குனு பாயிண்ட் போட்டுட்டாங்க. அதையெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் பெரிதுபடுத்தாம ஒரு குடும்பமாக இருந்து நாம் எல்லாம் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே இருந்து அற்புதமான வெற்றி. தமிழகத்தில் எல்லோருக்குமே தெரியும், போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல கிராமத்துல எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இதை திருப்பி சரியாக சொல்ல வேண்டும் என்றால், போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி, பொய் வாக்குறுதிக்கும் உண்மை வாக்குறுதிக்கும் நடக்கக்கூடிய போட்டி, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய போட்டி, ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனாக வந்திருக்கக்கூடிய மோடிக்கும் பணக்கார வர்க்கத்தை சார்ந்த மூன்றாவது தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய போட்டிதான் 2024 பாராளுமன்ற தேர்தல். சகோதர சகோதரர்கள், இதை தாண்டி இந்த தேர்தல் ஒண்ணுமே இல்லை. நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க, நமக்கு தேவை வளர்ச்சி. வளர்ச்சி நமக்கு தேவை மோடி. 5 ஆண்டு கால மோடியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாம் நீங்க வீட்டுக்கு போன உடனே இன்னையிலிருந்தே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டும், பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக ஒரு 3வது முறை வர வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை மக்களுக்கு நீங்கள் விடுத்து ஏப்ரல் 19ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் எங்க வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம், மக்கள் வாக்கு போடுறதுல ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய அளவில் இருக்கணும். வாக்கு சதவீதம் 90% கரூரில் நாம் தாண்ட வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு வரும். ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் இங்கே வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கரூர் பாராளுமன்ற தொகுதியில அன்பு சகோதரர் செந்தில்நாதன். எனக்கு தெரியுமையா, மக்கள் அமைதியாக கரூர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு இருந்த எம்பியை பார்த்துட்டாங்க, ஜெயிலுக்கு போன அமைச்சரை பார்த்துட்டாங்க, கட்சியை பார்த்துட்டாங்க. அமைதியாக மக்கள் பொறுமையா இருக்காங்க. இந்த கோபத்தை எல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பட்டியிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதரர்கள் காட்டத்தான் போகின்றார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் ஒரு முறை மேடையில் மீது கூடிய நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்து